மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ஏய், அங்க என்னடி பார்வை? என் பையன் கௌதம் நான் கூப்பிட்டாதான் கோயிலுக்கே வருவான். ஆனா இன்னைக்கு என்ன வர விடாம உன்னை மட்டும் கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். அப்ப என்ன அர்த்தம்? அத்தை, அது வந்து நீ பேசாதேன்னு சொல்றேன்ல. ஏண்டி போன சொல்லு. அது நீ இப்படி தயங்கி பேசும்போதுதான் எனக்கு பயமா இருக்கு. என்ன விஷயம் சொல்லு ரேவதி. அத்தை, அது அது நாங்க சும்மா தான் கோயிலுக்கு போறோம். இல்ல, கௌதம் இங்க இருந்து போகும்போது உன்னை கூட்டிட்டு போகும்போது முக்கியமான விஷயம்னு சொன்னா. ஆனா நீ சும்மா தான் போனேன்னு சொல்ற. இல்ல இதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல. என்ன ஆச்சுன்னு சொல்லு. அத்தை, ஒண்ணும் இல்ல. நீ வந்து அமைதியா இரு, என்கிட்ட பேசாதேன்னு சொல்லிட்டேன். ஏய் நில்லு. என்ன நடந்ததுன்னு தெரியாம நான் உன்னை உள்ள விட மாட்டேன். என்னதான் நடந்தது? கோயிலுக்கு எதுக்காக நீங்க தனியா போனீங்க? அது ஐயோ, சீக்கிரமா சொல்லு. அது ரேவதி, இப்ப சொல்ல போறியா இல்லையா? சொல்லிடுறேன். அந்த எஸ்எஸ்கே கௌதம் எங்கேயோ பார்த்து அப்பா அம்மா தெரியாதவன்னு திட்டிருக்கான். அதுல கௌதம்க்கு கோவம் வந்து நான் தான் அவனோட அம்மான்னு எஸ்எஸ்கே கிட்ட நிரூபிக்கணும்ன்றதுக்காக எனக்கே தெரியாம என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போயிருக்கான். நீதான் அம்மான்னு சொல்றதுக்கு உன்னை கூட்டிட்டு போனானா? கடவுளே கடவுளே கடவுளே. அப்படின்னா நீதான் கௌதம பெத்தவன்னு கௌதம்க்கு தெரிஞ்சிருச்சா? ஐயோ, கௌதம்க்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருச்சா? என்ன பண்ண போறேன்னா? ஐயோ கடவுளே. ஐயோ அத்தை, இல்ல அத்தை, கொஞ்சம் பொறுமையா இருங்க. கௌதம்க்கு இந்த விஷயம் தெரியாது. ஆமா அத்தை, ரேவதி அத்தை தான் பெத்த அம்மான்னு அவருக்கு இன்னும் தெரியாது. ஏய், நீ சும்மா இரு. தோ நிக்கறாளே, இவளே உண்மையை ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் நீ என்ன மாத்தி பேசுற? ஐயோ, ரேவதி அத்தை சொன்னதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீ என்ன சொல்ற? அத்தை, எஸ்எஸ்கே தன்னை அம்மா அப்பா யாருன்னு தெரியாதுன்னு சொன்னதை கேட்டு கௌதம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டாரு. அதனால சும்மா அவர் யாரையாவது காட்டி இவங்க தான் என் அம்மான்னு சொல்லி அந்த எஸ்எஸ்கே வாயை அடைக்க நினைச்சிருக்காரு. அதுக்குதான் உங்களை விட்டுட்டு ரேவதி அத்தையை மட்டும் கோவிலுக்கு கூட்டிட்டு போயிருக்காரு. இதுதான் அத்தை நடந்துச்சு. ரேவதி, இவ சொல்றது உண்மையா? ஆமா, நடந்தது இதுதான். நான் தான் பதட்டத்துல தப்பா ஏதோ உளறிட்டேன். இல்ல, எனக்கு இன்னும் முழுசா நம்பிக்கை இல்ல. உண்மையை சொல்லிடுங்க, உண்மையை சொல்லுங்க. ஐயோ அத்தை, நாங்க எதுக்கு போய் சொல்ல போறோம்? எங்களை நம்புங்க அத்தை. அப்பா, ஒரு நிமிஷம் பதறிட்டேன். அப்படியே உயிரே போயிடுச்சு. ஏடி, சொல்ல வந்தத ஒழுங்கா சொல்ல மாட்டியா நீ? இது பாரு, எதுக்கும் நீ ஜாக்கிரதையா இரு. என் பிள்ளைக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஐயோ, நீ எதுக்கு பயப்படுற? அந்த மாதிரிலாம் எதுவும் நடக்காது. இந்த விஷயத்தை கௌதம் போன்ல சொன்னதும் நான் பயந்து ஓடி போய் அவரை ரேவதி அத்தைய எஸ்எஸ்கே கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி தடுத்து இவங்களை மறைவான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டேன் அத்தை. நல்ல வேலை செஞ்ச இலக்கியா. ஆனா அந்த எஸ்எஸ்கே தான் கௌதம எங்கடா அவங்க அம்மான்னு கேவலமா திட்டாரு. கௌதம் முகம் அப்படியே ரொம்ப வாடி போச்சு. பாவம் என் புள்ள. அந்த எஸ்எஸ்கே என் புள்ளைய நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறான். அதனால தானே இப்ப இந்த நிலைமையில இருக்கோம். அவன் ஏன் தான் கௌதம்க்கு இப்படி எல்லாம் பண்றானோ தெரியல. அத்தை விடுங்க அத்தை, எஸ்எஸ்கே பண்றதெல்லாம் அந்த கடவுள் பார்த்துட்டு தானே இருக்காரு. சரியான நேரத்துல அவருக்கு தண்டனை கொடுப்பாரு. ஐயோ, மணி 8 ஆயிடுச்சு. நடந்த பிரச்சனையில நான் வேலைக்கு போகணுங்கிறதையும் மறந்துட்டேனே. இலக்கியா கிளம்பினா தானே நான் மில்லுக்கு போக முடியும். டைம் வேற ஆயிடுச்சு. ஆமா, நீ ஸ்கூலுக்கு கிளம்பல?
என்ன 2 பேரும் ஒரே நேரத்துல அதுவும் பதட்டமா கேக்குறீங்க? என்ன விஷயம்? இல்ல இன்னைக்கு முதல் நாள்ல வேலைக்கு நீ டைம்க்கு போக வேண்டாமா, அதான் கேட்டேன். ஆமா ஆமா அதேதான். சரி சரி, நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். இரு இலக்கியா, அதான் ஏற்கனவே குளிச்சிட்டியே, அப்படி எதுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வா, டிஃபன் சாப்பிடலாம் வா. அத்தைக்கு ரொம்ப தான் அவசரம். சரி வா இலக்கியா சாப்பிடலாம். அத்தை, உனக்கு மட்டும் இல்ல, எனக்கும் தான் அவசரம், வேலைக்கு போகணும். எப்படியோ அஞ்சலி கிட்ட ஒட்டிக்கிட்டு இருந்த கார்த்திகை பிரிச்சிட்டோம். ஆனா இது நிரந்தரம் இல்லை. அஞ்சலி சரியான கிரிமினல். எதையாவது செஞ்சு கார்த்திகை தான் பக்கம் இழுத்துக்குவா. ஐயோ, அது மட்டும் நடக்கவே கூடாது. பிசினஸ்ல அஞ்சலியை விட இந்த பைரவி தான் முக்கியம்னு கார்த்திக் நினைக்கணும். நினைக்க வைக்கிறேன். கார்த்திக் வாங்க. ஏய் உட்காரு கார்த்திக், உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நாம கௌதம் கிட்ட இருந்து இந்த கம்பெனியை பிடுங்கினது மட்டும் பத்தாது, இதை டெவலப் பண்ணியும் காட்டணும். அதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னத்த சொல்லுங்க. M-Walk மால் ப்ராஜெக்ட்டுக்கு கௌதமும் இலக்கியாவும் அக்ரிமெண்ட் போட்டு பூமி பூஜை எல்லாம் போட போறோம்னு கிளம்புனப்பதானே நாம அவங்க கிட்ட இருந்து சொத்தை புடுங்கணும். ஆமா. இப்ப அந்த ப்ராஜெக்டை நாம எடுத்து செய்யணும். அது எப்படி? கௌதம் அக்ரிமெண்ட் போட்ட ப்ராஜெக்ட் எப்படி நமக்கு சொந்தமாகும்? கௌதம் ஒன்னும் தனிப்பட்ட மனுஷனா அந்த அக்ரிமெண்ட்டை போடல. இந்த கம்பெனி சார்பாதான் அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிருக்கான். இப்ப கம்பெனியே நமக்கு சொந்தமானதுக்கு அப்புறமா அந்த ப்ராஜெக்டும் நமக்கு தானே சொந்தமாகும். அட ஆமா. இத நான் யோசிக்கவே இல்லையே. நீ ஆபீஸ்ல பிஸியா இருக்கிறதுனால உனக்கு யோசிக்க கூட டைம் இல்லாம போயிருக்கும். உன் பக்கத்திலேயே இருந்த அஞ்சலி தான் இதெல்லாம் உனக்கு சொல்லிருக்கணும். அவளுக்கு தான் இதை விட அவங்க அம்மாவுக்கு பணம் அனுப்புறதே முக்கியமா பட்டிருக்கே. ஆனா பாரு, நான் ஆபீஸ்க்கு வந்த ஒரே நாள்ல உனக்கு எவ்வளவு பெரிய ஐடியா கொடுத்திருக்கேன் பாத்தியா? இதுக்குதான் யார் ஆபீஸ்ல இருக்கணும், யார் வீட்ல இருக்கணும்னு நீ புரிஞ்சுக்கணும். புரியுது. அப்போ உடனே M-Walk மால் ப்ராஜெக்ட நாம டேக் ஓவர் பண்ணிடலாமா? அத நாமளே முடிவு பண்ண முடியாது. ப்ராஜெக்ட நம்ம கிட்ட தரலாமா வேணாமான்னு M-Walk மால் ஓனர் தான் டிசைட் பண்ணணும். அதனால நாம போய் அந்த ஓனர் கிட்டயே பேசி ப்ராஜெக்ட நாங்களே கண்டினியூ பண்றோம்னு அக்ரிமெண்ட்டை மாத்தி ரெடி பண்ணிட்டு வரலாம். சூப்பர். அந்த ப்ராஜெக்டை மட்டும் நம்ம கரெக்டா செஞ்சு முடிச்சிட்டோம்னா அஞ்சலி என்டர்பிரைசஸ் தொடர்ந்து டாப்லயே தான் இருக்கும். பிசினஸ்க்கு ஐடியா கொடுக்கறது நானு, ஆனா பிசினஸ்க்கு பேர் மட்டும் அஞ்சலியா? அத்தை அதை விடுங்க. சரி, நாம இப்போ M-Walk மால் GM கிட்ட போய் பேச போறோம். நாளைக்கே போறோம், ப்ராஜெக்ட வாங்குறோம். நீ செய்யற முதல் பிசினஸ்லயே ஜெயிக்கிற. ஓகேயா? ரொம்ப தேங்க்ஸ் அத்தை. இந்த தேங்க்ஸோடலாம் நின்றாத. உன் அத்தைக்கு நீ எப்பவும் நன்றியோடு இருந்தா போதும். அஞ்சலி பேச்ச கேட்டுக்கிட்டு என்ன உதாசீனப்படுத்த கூடாது. ஐயோ சத்தியமா இல்ல. இனிமே நான் அஞ்சலி விஷயத்துல தெளிவா இருப்பேன், கவலைப்படாதீங்க. சரி ஓகே, நான் வரேன். அப்படி வா வழிக்கு. இனி உன்னை முழுசா என் பக்கம் வர வச்சு காலம் பூரா எனக்கு அடிமையா மாத்துறேன். அந்த அஞ்சலியோட திமிர அடக்கி அவளை மூளையில உட்கார வைக்கிறேன். ஐயோ, மணி ஆயிட்டே இருக்கு, எப்போ வேலைக்கு போறது? வேலைக்கு இன்னும் 1/2 மணி நேரம் தான் இருக்கு. இந்த இலக்கியா கிளம்பி அதுக்கப்புறம் நான் ஜானகி கிட்ட ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு கிளம்புறதுக்குள்ள 9 மணி ஆயிரும் போல இருக்கே. ஐயோ, அம்மா, 2 பேரும் அடிக்கடி எதுக்கு வால் கிளாக்கே பார்த்துட்டு இருக்கீங்க? உங்க 2 பேர் முகம் வேற ரொம்ப பரபரப்பா இருக்கு. என்ன விஷயம்? இல்லையே, சாதாரணமா தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.